அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். சுகபோக வசதிகள், சொகுசு வாழ்க்கையை பெறக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு வருகிற குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு குரு உச்ச வீட்டில் பயிற்சியாகிறார். எனவே இந்த குரு பலம் இந்த வருகிற ஜூன் மாதம் முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். பொதுவாகவே குரு பலம் இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குரு பலம் மிக முக்கியமான அனைத்து சுப காரிய முயற்சிகளிலும் அனுகூலம் தரும், பொருளாதார ரீதியில் ஏற்றம் தரும் ஒரு 2ஆம் வீடு ஒரு யோகம் உள்ள வீடாகும். அந்த வீட்டில் குரு பலம் இருந்து கொண்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியில் ஏற்றத்தை தந்து கொண்டிருந்தது. அடுத்து வரப்போகிற குரு பெயர்ச்சி கடகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உபஜயஸ்தானமும் காமத்திரிகோணஸ்தானமுமான 3ஆம் வீடு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது. முக்கியமாக நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும், வெற்றி ஸ்தானமாகும். எனவே வெற்றிகளை பெற்று உங்களுக்கு தைரிய வீரியம் ஏற்படும். அதேபோல் ஆளடிமைகள் ஆடை ஆபரண சேர்க்கையில் ஏற்பட்டு ஒரு தொழிலாளி முதலாளியாகும் அமைப்பையும் இந்த 3ஆம் வீடு கொடுக்கும். எனவே 3ஆம் வீட்டில் நீங்கள் குரு உச்ச வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது எந்தவித முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு அனுகூலம் தரும் என்பதை பொதுவாக நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு யோக தசாபுத்திகள் நடந்து அந்த யோக தசாபுத்திகளின் காரகத்துவ ஆதிபத்திய முயற்சிகள் செய்தால் உறுதியான 100% நன்மைகளை உங்களால் பெற முடியும். எனவே இந்த குரு பலம் இருக்கும் காலங்களிலும் சரி, அல்லது குரு பலம் இல்லாவிட்டாலும் வியாழன் நோக்கு என்று சொல்லுவார்கள், அந்த குரு பார்வை இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனைத்து வித முயற்சிகளிலும் ஒரு கூடுதல் சக்தி, அதாவது இறை சக்தி கிடைக்கப்பெற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் நீங்கள் அனுகூலம் பெற்று மேன்மை பெறுவீர்கள் என்பது பொதுவான கருத்தாகும். எனவே இந்த குரு 3இல் சஞ்சாரம் செய்யும்போது ஏறத்தாழ அவர் அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பின் அதிசார கதியில் அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் ஒரு 24ஆம் தேதி வரை ஒரு 85 நாட்கள் சிம்மம் ராசியில் இடைக்கால குரு பயிற்சி ஏற்படுகிறது. எனவே அதிசார கதியிலும் வக்கர கதியிலும் அக்காலங்களில் சிம்மம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பின் மறுபடியும் நேர்கதியிலேயே வந்து அடுத்த ஜூன் மாதம் வரை உங்களுக்கு கடகம் ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் காலமாகும். இந்த குரு காலத்தில் உங்களுக்கு முதலில் முயற்சிகள் வெற்றியில் கிடைக்கும் என்று பார்த்தோம். அடுத்ததாக அவர் பார்க்கும் இடங்கள் காமத்திரிகோணஸ்தானமான 7ஆம் வீட்டை பார்க்கிறது, 11ஆம் வீட்டை பார்க்கிறது. பொதுவாக 7, 11ஆம் இடங்கள் 3, 7, 11ஆம் இடங்கள் காமத்திரிகோணஸ்தானங்கள் என்று கூறப்படும். அந்த காலங்களில் திருமண காரியங்கள் அனைத்தும் முயற்சியில் வெற்றி தரும். முக்கியமாக முதல் திருமணம், மறுதார திருமணங்கள், கலப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் கைகூடும் காலமாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக 7ஆம் வீடு முதல் திருமணமாகவும், 11ஆம் வீடு மறு திருமணமாகவும், 3ஆம் வீடு 3வது திருமணமாகவும் குறிக்கும் என்பது பொதுவான ஒரு ஜோதிட கருத்தாகும். அந்த ரீதியில் முதலில் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடம் குரு பார்வை பெறும்போது உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். அதேபோல் அந்த இடம் நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி உறவுகளின் பலத்தையும் குறிக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படும். அதேபோல் திருமண வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையுடன் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பார்வை அந்த காலங்களில் உங்களுக்கு தரும். அடுத்ததாக குரு 7ஆம் வீட்டை பார்த்தோடு 11ஆம் வீடு 11ஆம் வீடு எல்லா வகை உயர்வுகளையும் மேன்மைகளையும் தரக்கூடிய பொது வீடாக என்றாலும் மறுதாரத்தை குறிக்கும், இளைய மனைவியை குறிக்கும் ஸ்தானமாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த வீடு குரு பார்வைப்படும்போது உங்களுக்கு இருவிதமான நன்மைகள் ஏற்படும். முக்கியமாக திருமண வாழ்க்கையில் மறுதார முயற்சிகள் கைகூடும். அதேபோல் தொழில் ரீதியிலும், சம்பாத்திய வகையிலும், பதவி வழிகளிலும், கௌரவ அந்தஸ்து வழிகளிலும் உங்களுக்கு உயர்வுகள் ஏற்படும் காலமாக இருக்கும். மூத்தோர்கள், பெரியோர்களின் அனுகூலமும் ஆதரவுகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் காலமாகவும் இருக்கும்.
அதேபோல் குரு நேர் பார்வையாக 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் பலப்படும் போது ஒருவர்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், தன பாக்கியம் மற்றும் பதவி, பட்டங்கள், பரிசுகள், பாராட்டுகள் தரக்கூடிய அனைத்து வகை அந்தஸ்து உயர்வு பாக்கியங்களையும் பெறுவீர்கள். எனவே இந்த குரு கடகத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் உங்களுக்கு அபரிமிதமான யோக காலங்கள் ஏற்படும். எந்த காலங்கள் என்று முன்பே கூறியுள்ளேன். அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரையும், அதன் பின் ஜனவரி 24க்கு பிறகு உங்களுக்கு ஜூன் மாதம் வரையிலும் உங்களுக்கு கடகம் ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் காலமாகும். இந்த காலங்களில் நீங்கள் முக்கியமாக திருமண காரியங்கள் கைகூடும். அதேபோல் செல்வ வளம் ஏற்படும். 9, 11ஆம் வீடுகள், அதாவது 2, 9, 11ஆம் வீடுகள் செல்வ வளத்தை குறிக்கும் வீடாகும். எனவே 9, 11ஆம் வீடுகளில் குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பொருளாதார ரீதியான முயற்சிகள், அதாவது வேலை, தொழில், வியாபாரம், வெளிநாடு, வெளியிடம், அந்நிய வழி அனுகூலங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் காலமாகும். அடுத்ததாக இடைக்கால குரு பயிற்சி என்று சொன்னோம்னா, அதிசார கதியில் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 24 காலங்களில் ஏறத்தாழ ஒரு 85 நாட்கள் சிம்மத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு அவர் பார்க்கும் இடங்கள் 4ஆம் வீட்டிற்கு குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அவர் பார்க்கும் இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 6, 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கிறார். 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கிறார். எனவே 4, 8, 10, 12ஆம் வீடுகள் யோகம் தரும் வீடுகளாகும். முக்கியமாக 4ஆம் வீடு வீடு, வாகன, நிலப்பட வசதி வாய்ப்புகள், சொகுசு வாழ்க்கையை கொடுக்கும் இடமாகும். அதேபோல் கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கும் யோகத்தை தரும். மேலும் அந்த 4ஆம் வீடு தாய் வர்க்க உறவுகள் வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் தரும் காலமாகவும் இருக்கும். எனவே 4ஆம் வீடு பலப்படும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு தாய் வழி உறவுகள் மூலமும் வீடு, வாகன, நிலப்பட சொகுசு வசதிகள் விருத்திகளாகவும் இந்த காலங்கள் உங்களுக்கு இருக்கும். அதேபோல் பார்க்கும் இடங்கள் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் இந்த பார்க்கும்போது 8, 12 குரு பார்வை பெறும்போது வெளிநாடு யோகங்கள், வெளியிட யோகங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு, வெளியிட வகையில் வேலையாகட்டும், தொழில் மற்றும் வியாபார வகைகளிலும் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் அனுகூலம் தரும். இதேபோல் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் கூடுதலான யோகங்களும் அனுகூலங்களும் இந்த காலங்களில் பெறுவீர்கள். அடுத்ததாக 10ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியான அனைத்து முயற்சிகளிலும், சம்பாத்திய முயற்சிகளிலும், காரிய முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றிகள் பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். எனவே ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி அனைத்து விதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலமாகியால் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான தசா புத்தி அமைப்புகளின் காரகத்துவம், ஆதிபத்திய பலன்களை அறிந்து முயற்சி செய்தால் அந்த பார்வைப்படும் இடங்களால் உங்களுக்கு கூடுதலான யோக பலன்கள், நன்மைகளை பெற முடியும். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக இருப்பதால், சனியும் உங்களுக்கு யோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதாலும், வருகிற ராகு கேதுக்களும் உங்களுக்கு இந்த இடைக்காலத்தில் உங்களுக்கு யோகமான இடங்களில், அதாவது குரு கேதுவுடன் இணைந்து கேல யோகம் எனும் கோட்டீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகிறார். அந்த அமைப்புகளும் ஏறத்தாழ ஒரு யோகமான காலமாகவும் பொருளாதார ஏற்றம் தரும் காலமாகவும் இருக்கும். எனவே நீங்கள் இந்த காலங்களில் பொருளாதார ரீதியிலும் திருமண வாழ்க்கை முயற்சிகளிலும் உங்களுக்கு ஏற்றம் தரும் காலமாக இந்த காலங்களை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி மேன்மை பெற வாழ்த்துக்கள்.